எல்லாருக்கும் வணக்கம். கிருவாஸுக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பான். இன்றைக்கி சார் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. அதனால் அவன் வரதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். பால்கோவா ரெடி பண்ணுறதுக்கு பெரிய பொருட்கள் எதுவும் தேவை கிடையாது. பால், கொஞ்சோண்டு சர்க்கரை, தேவைப்பட்டால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். தண்ணி எதுவும் கலக்க வேண்டாம். ஏன்னா அப்போ கட்டியாகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். கட்டியான பாலை எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். சைடில் உள்ளதெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா அது தனியாக தெரியும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. சர்க்கரை இப்போ சேர்க்க வேணாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண போகிறோம். கிருவாஸுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால் நான் ஏலக்காய் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நெய் மட்டும் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கெட்டியாகட்டும், பார்ப்போம். இப்போ பால் பார்த்திங்கன்னா இருந்ததுக்கு நல்லாவே கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அப்பப்போ அந்த சைடில் இருக்கிறதையும் எடுத்து விட்ருங்க. இல்லை அப்படின்னா அது தனியாக ஆடை பிரிஞ்ச மாதிரி தனியாக இருக்கும். மிங்கிள் ஆகாது பாலோட. அதனால் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. பால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் தூள் சேர்க்குறவங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. சர்க்கரை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்க்க போகிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. சர்க்கரை சேர்ந்ததுக்கப்புறம் இன்னும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பண்ண வேண்டாம், கட்டியாயிரும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும், பார்ப்போம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மட்டும் நெய் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். நெய் வாசனை பிடிக்குங்கிறவங்க இன்னும் நிறையா கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கிண்டிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாயிரும். இது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும், திரண்டு வரணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அதுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கும். ஓரத்தில் உள்ளெல்லாம் எடுத்து விட்ருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பால்கோவா ரெடி ஆயிரும். கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டியாயிடுச்சு. பாத்திரத்தில் உட்காமல் திரண்டு வருது. பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இப்போ பால்கோவா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். டெக்கரேஷனுக்காக பாதாமும் முந்திரி பருப்பு சும்மா வச்சுருக்கேன். இதை பார்த்தா கண்டிப்பாக கிருவா சர்ப்ரைஸ் ஆயிடுவான். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.